இஸ் ரோபாட்டிக் தைராய்டு சர்ஜரி த ஃபியூச்சர் அப்படின்னா டெஃபினெட்லி எஸ்ஸுங்க. அதுக்காக பயந்துடாதீங்க. ரோபாட் போய் தைராய்டு சர்ஜரி தனியாக பண்ணாது. இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி சர்ஜன்ஸ் ஆர்ம்ஸ். நார்மலாக நான் 2 கையை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ரோபாட் மூலிமா 4 கையை வச்சு நான் ஆப்ரேட் பண்ணலாம். எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்குது. கேமரா, 2 கை 10, அதுக்கு பதிலாக இன்னும் 4 கையை வச்சு இப்போ ஆப்ரேட் பண்ணால் இன்னும் நல்ல துல்லியமாக ஆப்ரேஷன் பண்ணலாம். அதுதான் ரோபாட்டிக் தைராய்டு சர்ஜரி. இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று, பேஷண்ட் ரிக்கவரி ஃபாஸ்ட். எப்படி நம்ம லேப்ரோஸ்கோபி கீ ஹோலில் பண்ணால் சீக்கிரம் ரிக்கவரி ஆகிறான், அந்த மாதிரி ரோபாட்டிக் தைராய்டு சர்ஜரியில் ரிக்கவரி ஃபாஸ்ட்டு. செகண்ட், நெக்கில் ஸ்கார் இருக்காது. எல்லாம் ரிமோட் ஆக்சஸ், அதாவது செஸ்ட்லேயோ பிரஸ்ட் வழியோ போகிறதுனால இப்போ தைராய்டு இன்சிடென்ஸ் லாட் ஆஃப் உமனுக்கு தான் மோர் காமன். அதே மாதிரி யங் உமன், அன்மேரிட் உமனுக்கு அவ்வளோ பெரிய ஸ்கார் தான் நல்லா இருக்காது. அவங்களுக்கு டெஃபினட்டாக இது ஒரு பெரிய பூம்னு. அதே மாதிரி இதில் பெயின் சென்சேஷனும் கம்மியாக இருக்குது. அதனால் டெஃபினட்டாக ரோபாட்டிக் சர்ஜரி இஸ் த ஃபியூச்சர். இப்போதைக்கு மெட்ரோ சிட்டிஸில் தான் இருக்குது. ஏன்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இட் இஸ் ஸ்லோலி கம்மிங் அப். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட், சீயிங் தி ரிசல்ட்ஸ். பேஷண்ட்டுக்கும் நல்ல குட் ரிசல்ட், சர்ஜனுக்கு குட் ரிசல்ட். ஏன்னா அவங்க உட்காந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெயினும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த 4 கையோடு சேர்த்து அது 3D மேக்னிஃபிகேஷன், அதாவது 3 டிவிஷனில் பார்க்குறதுனால டெப்த்தும் நல்லா தெரியும், மேக்னிஃபிகேஷன் நல்லாயிருக்கும். ரொம்ப நுணுக்கமான இடத்துல துல்லியமாக ஆப்ரேஷன் பண்ணலாம். ஏன்னா கழுத்தில் பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான ஸ்ட்ரக்சர் இருக்குது. நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது ரிகரண்ட் நர்ஜெல்லாம் ஒன்றும், பேராதைராய்ட்ஸ், உணவு குழாய், மூச்சு குழாய், முக்கியமான ரத்த குழாய் பிரெயினுக்கு போகிறது, பிரெயின்லேருந்து வெளியே கீழே ஹார்ட்டுக்கு வர கெட்ட ரத்த குழாய், ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. அதனால் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. அதில் ஓப்பனில் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம் சென்ச்சுரிஸ் டுகெதர். ஆனால் இது அட்வான்ஸ்மெண்ட். எப்படி எல்லாத்துக்கும் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் சயின்ஸில் ஆகிற மாதிரி இதுவும் ஒரு அட்வான்ஸ்மெண்ட். எண்டோஸ்கோபிக்கு கம்பேர் பண்ணும்போது ரோபாட்டிக் இஸ் ஃபார் சுப்பீரியர், போத் ஃபார் த பேஷண்ட் அண்ட் த சர்ஜன். அவுட்கம் இஸ் வெரி குட். அதனால் டெஃபினட்டாக ஃபியூச்சர் இஸ் ரோபாட்டிக் சர்ஜரி வித் தி இன்கமிங் ஆஃப் ஏஐ வந்து தனியாக ஆட்டோனமஸாக பண்ண போடலாம். ஆனால் இட் வில் ஹெல்ப் த சர்ஜன், இட் வில் டைரக்ட் த சர்ஜன். அதுவும் இன்டகிரேட் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி எ பிக் advantage. So robotic thyroid surgery is definitely the future.